ஹாய் பீப்பிள். இன்னைக்கு வீக்கெண்ட் நான் உங்கள எங்க கூட்டிட்டு போறேன் அப்டின்னா, என்னோட லைவ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஸ்டாலுக்கு தான் கூட்டிட்டு போறேன். இது எங்க நான் பண்றேன் அப்டின்னா, ஈசிஆர்ல சிச்சுவேட் ஆகியிருக்க சமாயா அப்படிங்கிற ஹால்ல தான் இந்த ஒரு ஃபங்ஷனுக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க. நான் யாருக்காக பண்றேன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சர்ப்ரைஸே. சௌபாக்யா வெட் கிரைண்டர் ஓனர்ஸோட பேத்தி அவங்களுக்கு ஹாஃப் சாரி செரிமோனி இங்க ஈசிஆர் சமாயால ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேக்னெட் லைவ் ஸ்டால். நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே கிளம்பி நான் இந்த வென்யூக்கு போயிட்டேன். ஏன்னா எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிட்டு என்ன பிளேஸ் நம்மளுக்கு இபி கனெக்ஷன் எங்கே ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க, இதெல்லாமே ரொம்ப நெசசரி. நம்ம ஒரு ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இவர் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்தது. நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரி உங்ககிட்ட லைவ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஸ்டாலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இவருக்கு சொல்லியிருந்தேன். இவங்க எனக்கு சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மேக்னெட்ஸ் தான். லைக் இது ஒரு போலராய்டு ஸ்டைல் ஷீட் மேக்னெட்டில் சூஸ் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் ப்ரீமியமாக எனக்கு கிளிட்டரோ க்ளாஸியோ எனக்கு வேணாம், எனக்கு மேட் ஃபினிஷில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே போனோடனே ஒரு 1/2 அன் ஹவரில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஃபேமிலி வர்றது இது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் ஆகி ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தான் அவங்க பேத்தி ஹாஃப் சாரி செரிமோனிக்கு பையன் மருமக. தென் சௌபாக்யா வெட் கிரைண்டர் ஓனர். நான் எந்த ஐடியாவும் போடல. இவர் தான் அந்த வேஷ்டி சட்டையில் இருக்கிறவர். இவர் தான் சௌபாக்யா வெட் கிரைண்டர்ஸ் ஓனராக. எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. போனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே தெரியும். போயிட்டு நாங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஒரு பொண்ணு, நான் இப்போ காமிக்கிறேன் அவங்களுக்கு யார் அவங்கன்ட்டு. ஸோ அவங்களோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் லைவாக நாங்கள் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட கேட்டாங்க, அக்கா கேண்டிடா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு கேண்டிடா ஒரு 2-3 ஸ்னாப் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போனதுலேருந்து 4 ஹவர்ஸ் எதையுமே யாரையுமே பார்க்கல. பட் வந்திருந்தவங்க எல்லாமே செலிப்ரிட்டி தான். லாஸ்ட்டாக இந்த மெஸ்ஸி பிளேஸை மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா ரெடி பண்ணுறது, வைக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ரெடி கஸ்டமர்கிட்ட கொடுக்குறது, இது மட்டும்தான் 3 ஹவர்ஸ்க்கு எங்களோட ஜாபே. முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இது நீங்கள் பிளேட் ஃபுல்லாக அப்படின்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், மிச்சம் மீதி இருக்கிறத நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா எப்படி எனக்கு நோ ஐடியா எப்படி லைவ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணுறவங்க ரிலாக்ஸாக சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் எனக்கும் பண்ணி கொடுங்க, எனக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக எப்படி பீச்சை பார்க்காத வருது, அதனால தான் அப்படியே இந்த வென்யூக்கு பின்னாடி போயிட்டு பீச்சை பார்த்துட்டு அந்த டேவை முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.